ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 12 எபிசோட் 257 பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே பாஸ்ட்டில் தான் காட்டுவாங்க. ஒரு கடைக்காரர் அவர் கடையிலேருந்து தூங்கி எழுந்திரிச்சு வெளியே வந்து ஷட்டர் நீக்கிட்டு பார்த்தா கடை பூரா பெயிண்ட் பண்ணியிருக்கும். அவர் கடைன்னு மட்டும் இல்லை, சுற்றி இருக்க எல்லா கடைகள்லையும் வீடுகள்லையும் கண்ணா பின்னான்னு பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கும். சின்ன வயசு நருட்டோவை காட்டுவாங்க. நருட்டோ உசுமாக்கி, அது நான் தான். ஒரு நாள் ஹொக்காகே ஆக போறவன்ட்டு தலைவன் சிரிச்சுட்டு அந்த இடத்த விட்டு ஓடுவான். அப்போ சுற்றி இருக்க எல்லாருமே அந்த பையனா திரும்பவும் பிரச்சனை பண்ணுறானேன்ட்டு யாருக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் வைக்காது, அவனுக்கு தான் பெத்தவங்கன்னு யாரும் இல்லையே, யாருக்கிட்ட போய் சொல்றது அப்படி இப்படின்னு சொல்லி பொறி பேசுவாங்க. நருட்டோவை கண்டு ரொம்பவுமே வெறுப்பாங்க. யாருமே பேசக்கூடாது, அந்த பையன் தானே அது அப்படின்ட்டு பேசுவாங்க. நருட்டோக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்பவுமே ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்டாப் ஆயிருவான். அப்ப ரெண்டு பசங்க அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறப்ப அவங்க அம்மா அகாடமிக்கு தாட்டி விடுறப்ப ஆம்லெட் வச்சிங்களா, அதான் எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த பசங்க கேட்கவும் அதை தான் உங்க லஞ்ச் பாக்ஸ்ல வச்சிருக்கேன் பார்த்து போங்கன்னு சொல்லி தாட்டி விடுவாங்க. நருட்டோக்கு சின்ன வயசுல இருந்து பேரண்டிங்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அதுதான் அவனை ரொம்பவுமே காயப்படுத்தும். இதுக்கப்புறம் நருட்டோ வீட்டுல படுத்துட்டு இருப்பான். அப்ப தேர்ட் ஹொக்காகே வந்துட்டு என்ன உள்ள வரலாமான்னு கேட்டு அவனுக்கு தேவையான மாச செலவுக்கான காசு கொடுத்துட்டு போவாரு. அப்ப நருட்டோ நான் ஒரு விஷயத்த கேட்கலாமான்னு கேட்பான். ஸ்டாப் ஆயிடுவாரு. என்னன்னு கேட்கவும் என் அம்மா அப்பாவை பத்தி சொல்லுங்களேன்னு கேட்பான் நருட்டோ. அதை முதல்ல உங்கள்கிட்ட நான் சொல்லியிருக்கேன்ட்டு ஹிருசன் சருட்டோபி ரொம்ப நாளுக்கு முன்னாடி நடந்ததுன்னு பேச வரவும், நைன்டெல்ஸ் அட்டாக் பண்ணது, கிராமத்து மக்கள்ல இறந்தது, அந்த இன்சிடென்ட்ல தான் என் அப்பா அம்மா செத்தாங்க வைக்க எல்லா விஷயத்தையுமே நீங்க சொல்லிட்டீங்க. நான் என்ன கேட்க வரேன்னா என்னோட பேரண்ட்ஸ் யாருன்னு, அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு கேட்பான். ஹிருசன் இந்த கேள்வி கேட்கறதுல யூஸ் இல்ல, சத்தவங்களை திரும்ப கொண்டு வர போறதும் இல்லைன்ட்டு கிளம்பிடுவாரு. நருட்டோ ஹிருசன் நடந்து போறதை பார்ப்பான். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா மீட்டிங் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. அகாடமியில் இருக்க இருக்காவை காட்டுவாங்க. வெறும் இன்ட்ரோடக்ஷன் மட்டும் வேணாம், உங்க நின்ஜுட்சு ஸ்கில்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கணும் பாரு. எல்லாரும் டெப்ரெஸ்ட் ஆகவும் பேசிக் ஜுட்சுவான க்ளோன் ஜுட்சுல இருந்து ஆரம்பிக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட் சாஸ்கே உச்சிகான்னு கூப்பிடுவாரு. இந்த பேரை கேட்கவே பொண்ணுகள்லாம் பயங்கர எக்ஸைட் ஆவாங்க. ஈனோ அவன் உச்சிகா தானன்பா, சக்குரா அவன் எலைட்லயே எலைட் ஆனவன்பா, நருட்டோ இவன் கூலானவனோட்ட நடிக்கதே எரிச்சலாகுதுன்ட்டு முடிஞ்ச முதல்ல ப்ரூவ் பண்ணி காட்டுறான்பா, அதான் பண்ணிட்டனேன்பா சாஸ்கே. பார்த்தா க்ளோன் பின்னாடி இருக்கும். இதப்படா பண்ணிட்டு பாப்பா நருட்டோ இருக்கா வெல்டன் அப்ரிஷியேட் பண்ணுவாரு. பொண்ணுங்க சாஸ்கே மேல ஓவரா சிம் பண்ணிட்டு இருப்பாளுங்க. கிரேட் தான் அப்படின்ட்டு நருட்டோ ரியல் ஒன்னு காலி பண்றேன்ட்டு சாஸ்கேவை பஞ்ச் பண்ண போவான். க்ளோனா இருக்கும். மரத்துல மோதி ஆள் அன்கான்சியஸ் ஆயிருவான். இருக்கா யூஸ்லெஸ் பாரு. நருட்டோவை எல்லாருமே நக்கல் பண்ணிருப்பாங்க. அடுத்த நாள் எந்திரிச்சிட்டு இன்னைக்கு அவன் கதையை முடிக்கிறான் பாருன்பா. அகாடமியில வாயில குத்து வாங்கி பறந்து போய் விடுவான். நைட்டு தலகாணியை பிடிச்சி குத்திட்டு இருப்பான். அதுக்கு அடுத்த நாள் போயிட்டு சுரிக்கன்ல அடி வாங்கி மாட்டிட்டு இருப்பான். இந்த இடத்த பாருங்களேன், கொஞ்சம் தள்ளி மேல பட்டிருந்தா என்னடா இருக்கும். சாஸ்கே மேல பொண்ணுங்க ரொம்ப கிரேஸா இருப்பாங்க. நருட்டோ அன்னைக்கு நைட்டு செம்ம கடுப்புல இருந்திருப்பான். அடுத்த நாள் சோஜி கூட சண்டை போட போயிருப்பான். சிம்பிளா தட்டி விட்டுருப்பான். சோஜி கிட்டேயுமா தோத்து போயிட்டு செம கடுப்பாவான். சாஸ்கே மேல எல்லாம் செம கடுப்புல இருப்பான். இன்னைக்கு நான் அவனை கண்டிப்பா தோக்கடிச்சே தீருவன்ட்டு சைட்ல சோஜி தோக்கடிச்சா வேற அவனுக்கு மனசு கஷ்டமா இருக்கும். தலகாணியை கடிச்சு பிச்சு இழுப்பான். அன்னைக்கு அகாடமியில நருட்டோ உசுமாக்கி வெர்சஸ் சாஸ்கே ஃபைட் நடக்கும். எல்லா பொண்ணுங்களும் சாஸ்கேக்கு குட் லக் சொல்லிட்டு கண்டிப்பா இந்த மேட்ச்ல நீதா ஜெய் பண்ணிட்டு சியர் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி எல்லா டென்ஷனுமே இவன் மேல இருக்குன்ட்டு இன்னைக்கு கண்டிப்பா நான் தான் ஜெயிக்க போறேன்னு கத்துவான் நருட்டோ. இருக்க ஆரம்பிக்க சொல்லுவாரு. ஃபிளாஷ் ஆகும். நருட்டோ தோத்து போயிருப்பான். எல்லாரும் சாஸ்கேவை சியர் பண்ணிட்டு இருக்கப்ப நருட்டோ மட்டும் சாஸ்கேவோட கண்களை பார்ப்பான். இது ஊர்ல இருக்க எல்லாரும் என்ன பாக்குற பார்வை மாதிரியே இருக்குன்ட்டு இல்ல, அது அதை விட ஸ்ட்ராங்கா இருக்குன்ட்டு பார்ப்பான். ஆனா அந்த பார்வை அது ஏன் மேல இல்லைன்மா. சாஸ்கே நருட்டோ மேல இருந்து எந்திரிச்சு நடந்து போயிருவான். நருட்டோ எந்திரிச்சிட்டு அவன் ரொம்ப கடுப்பேத்திட்டான்பான். நருட்டோ திரும்பவும் பெயிண்ட் பண்ணி கடக்காங்களா அவனை சேஸ் பண்ணிருக்கப்ப தலைவன் சைட்ல போய் எஸ்கேப் ஆயிருப்பான். இந்த பக்கம் போயிருப்பான்ட்டு எல்லாருமே போகவும் நருட்டோ வேற பக்கம் இருந்து வந்துட்டு அவங்களுக்கு தேவைதான்ட்டு திரும்பி பாக்குறப்ப சாஸ்கே ஓடுறத பாத்துருவான். பின்னாடி ஃபாலோ பண்ணி போறப்ப சாஸ்கே நோட் பண்ணி திரும்பி பார்ப்பான். நருட்டோ ஒளிஞ்சுக்குவான். சாஸ்கே முன்னாடி வேகமா ஓடுவான். சாஸ்கே ஓடி போய் உச்சிகாக்கள் தங்கி இந்த இடத்துல மூச்சு வாங்கி நின்று இருப்பான். ஆஃப்டர் இட்டாச்சி உச்சிகாக்கள் மொத்தமா சூறையாடினதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்குள்ள ட்ரெஸ் பாஸ் ஆகாம இருக்க அந்த எல்லோ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிருப்பாங்க. சாஸ்கே அன்னைக்கு நைட் இட்டாச்சி கூட பேசின விஷயங்களை தான் திங்க் பண்ணி பார்ப்பான். நீ எவ்வளவு சக்தி வாய்ந்தவனு தெரிஞ்சுக்கிறக்கா தான் உனக்கு பிடிச்ச அந்த மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன்னு இருப்பான் இட்டாச்சி. சாஸ்கே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு செம கடுப்புல இருப்பான். நருட்டோ ஒளிஞ்சது பார்த்துட்டு இருப்பான். தடையெல்லாம் தாண்டி உள்ள போவான் சாஸ்கே. இதுக்கப்புறமா அகாடமியில சாஸ்கேக்கு பின்னாடி இந்த பசங்க கேள்விப்பட்டையா உச்சிகா கிளான்ல இருந்த எல்லாத்தையும் கொண்டாங்களாமா. ஆமா கேள்விப்பட்டேன், என் அப்பா கூட சொல்லிட்டு இருந்தாரு. சாஸ்கே மட்டும் தான் தப்பிச்சிருக்கானாமேன்ட்டு பேசிட்டு இருப்பாங்க. நருட்டோ இந்த விஷயங்களை கேட்டுட்டு சாஸ்கேவை பார்த்திருப்பான். அடுத்த நாள் நருட்டோ தூங்கி எழுந்திரிச்சு சாப்பிட்டு காகிள்ஸை தான் ஃபர்ஸ்ட் வியர் பண்ணுவான். அப்புறம் சைடில் இருக்க ஹெட் பேண்டை பார்த்துட்டு இன்னைக்கு தான் அதை நான் கட்ட வேண்டிய நாள்ட்டு தலையில லீஃபோட ஹெட் பேண்டை போட்டு பர்ஃபெக்டா இருக்குன்ட்டு கண்ணாடி பார்த்து ரசிப்பான். இன்னையில இருந்து நான் கெனின்றான்ட்டு நிப்பான். இதுக்கப்புறமா கக்காஷியை மீட் பண்ணிருப்பாங்க. கக்காஷி சரி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறீங்களா, ஒருத்தர பண்ணுங்கன்னு பாரு. நருட்டோ நான் ஃபர்ஸ்ட் பண்றான்ட்டு நான் நருட்டோ உசுமாக்கி இன்ஸ்டன்ட் ராமன் எனக்கு பிடிக்கும், ஆனா இருக்க சென்சே வாங்கி தர இச்சிராக்குள்ள இருக்க ராமன் ரொம்பவுமே பிடிக்கும்பா. அப்புறம் எனக்கு பிடிக்காத விஷயம்னா ராமன் வர வரைக்கும் வெயிட் பண்ற அந்த 3 நிமிஷம். அப்புறம் என்னோட ஃபியூச்சர் ட்ரீம்ங்கிறது ஹொக்காகே ஆகணும். இந்த ஊர்ல இருக்கவங்கள
என்ன மதிக்கணும், ரொம்ப முக்கியமான பர்சனா என்ன அக்னாலேஜ் பண்ணணும்பா. கக்காஷி ஏதாவது ஹாபிஸ் இருக்கான்னு கேட்கவும் நருட்டோ யோசிச்சுட்டு பிராங்க் பண்ணி விளையாடுறதுன்பா. கக்காஷி கடைசி ஆளுங்கவும் சாஸ்கே என் பேர் சாஸ்கே உச்சிஹா, நான் நிறைய விஷயத்த வெறுக்கிறேன், பர்டிகுலரா எதையும் பிடிக்காது, என்னோட ட்ரீம்ங்கிறது ட்ரீமே கிடையாது, ஏன்னா நான் அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வர பாக்குறேன், நான் என் கிளானை மீட் எடுத்துட்டு ஒருத்தனை கொல்லணும்பா. கக்காஷி அப்படியே சரி, ஒவ்வொருத்தங்க டைமும் ஒவ்வொரு விதமான ஐடியாஸ் இருக்கு, பரவாயில்ல நாளைக்கு நம்ம மிஷன் ஆரம்பிக்கலாமான்னு பாரு. நருட்டோ என்ன மாதிரி மிஷன் கேட்பான். நம்ம 4 பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய மிஷன் பாரு. நருட்டோ என்னன்னு சொல்லி கேட்பான். சர்வைவல் எக்ஸசைஸ், அதுல நான் தான் உங்களோட எதிரி, அப்புறம் அது எக்ஸசைஸா மட்டும் இருக்க போறது இல்ல, உங்களோட ஃபெயிலியர் ரேட்டுங்கிறது 66% இருக்குன்னு பாரு. இதுக்கப்புறமா 3 பேரும் தனித்தனியே கிளம்பியிருப்பாங்க. சக்குரா சாஸ்கே கிட்ட வீட்டுக்கு ஒன்னா போலாமான்னு சொல்லி கேட்பா. வேணான்ட்டு சாஸ்கே ஃபைனலா இப்பதான் நான் கெனின் ஆயிருக்கேன், என்னோட அட்டென்ஷன் வேற எங்கேயும் போக கூடாது, நான் தனியாவே ட்ரெயின் பண்ணி ஆகணும்னு கிளம்பிடுவான். அதுவும் சரிதான்ட்டு சக்குரா திங்க் பண்ணிட்டு இருக்கப்ப நருட்டோ அதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருப்பான். அவன் கூலா நடந்துக்கிறான்ட்டு சமக்கடுப்பாவான். நருட்டோ அவன் வீட்டுல கக்காஷி மாதிரியே ஒரு வூடு டாலர் செஞ்சு சாஸ்கே அவன் தனியா ட்ரைனிங் எடுக்க போறானா, நானும் என் சைட்ல ட்ரைனிங் எடுக்க போறேன், நான் யார்கிட்டையும் தோத்து போக மாட்டேன், ப்ரொஃபசர் கக்காஷி இதோ நான் வரேன்ட்டு அந்த வூடு டாலர் போட்டு அடி அடின்னு அடிச்சு பொழப்பான். என்னனாலும் நான் கெனின் ஆயிருவன்பான். சாஸ்கேவை காட்டுவாங்க. அடச்ச போயும் சக்ரா ஓடவும் அந்த லூசர் கூடயுமா என்ன 3 months போடுவாங்கன்ட்டு செம கடுப்புல இருப்பான். நான் தனியா தான் பாஸ் ஆகணும் போல, என் இலக்கு நான் தான் பாத்துக்கணும்னு திங்க் பண்ணுவான். அடுத்த நாள் சர்வைவல் எக்ஸசைஸ்க்கு கக்காஷி டைமர் செட் பண்ணுவாரு. 12 மணிக்கு செட் ஆயிடுச்சு. ரூல் சிம்பிள் தான், என் கையில இருந்த 2 பெல்ஸ் இருக்கு இல்லையா, மதியம் ஆகிறதுக்குள்ள இந்த பெல்ஸ் என்கிட்ட இருந்து நீங்க பறிக்கணும், அதுதான் டாஸ்க்னு பாரு. மதியத்துக்குள்ள பெல்ல எடுக்க முடியலனா உங்களுக்கு சாப்பாடு கிடையாதுன்னு பாரு. அப்புறம் இல்ல தோத்து போனா கண்டிப்பா அகாடமிக்கு திருப்ப தாட்டி விட்டுருவன் பாரு. நருட்டோக்கு தூக்கி வாரி போடும். என்னது ஆரம்பிக்கலாமான்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு பாரு. சாஸ்கே அண்ட் சக்குரா ஓடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. நருட்டோ நீங்களும் நானும் மட்டும் தனியா ஃபேர் அண்ட் ஸ்கொயர் அதை முடிச்சிடலான்பா. சக்குரா ஒளிஞ்சுக்குவா. சாஸ்கே ஒளியறப்ப நருட்டோவை முட்டாள்னு திட்டுவான். கக்காஷி மேக் அவுட் பேரடைஸ் புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவாரு. உங்க கதையை நான் காலி பண்றேன்ட்டு நருட்டோ அட்டாக் வச்சுட்டே இருப்பான். சிம்பிளா டாச் பண்ணி விட்டுருப்பாரு. திரும்ப அட்டாக் பண்ண வரப்ப கக்காஷி நருட்டோ பின்னாடி போயிட்டு லீஃப் வில்லேஜ் சீக்ரெட் ஃபிங்கர் ஜுட்சு 1000 years ஆஃப் டெத் பண்ணுவாரு. நருட்டோ வழியில கத்திட்டே போய் தண்ணிக்குள்ள விழுந்துருவான். நான் விஷயங்களை இப்படி விட்டுறக்கூடாதுன்ட்டு தண்ணில இருந்து அட்டாக் பண்ணணும்ட்டு ஷூரிகன் வச்சு அடிப்பான் நருட்டோ. கக்காஷி சிம்பிளா பிடிச்சிருப்பாரு. நருட்டோ அண்டர் வாட்டர்ல இருந்து அவனோட குளோன்ஸோட சேர்ந்து கக்காஷி பின்பக்கமா இருந்து புடிச்சிட்டு அட்டாக் பண்ண வருவான். வாயிலேயே குத்திருப்பான். பார்த்தா நருட்டோவே மாத்தி விட்டு போயிருப்பாரு. சக்குரா அண்ட் சாஸ்கே ஓடுறத காட்டுவாங்க. நருட்டோ பெல்லு கீழே கிடக்குதுன்னு எடுக்க போய் கக்காஷியோட ட்ராப்ல மாட்டிருப்பான். கக்காஷி நருட்டோ கூட பேசிட்டு இருக்கப்ப சாஸ்கே கடைசிடா சான்ஸ்ன்ட்டு ஷூரிகன் அண்ட் குடாய் வச்சு அடிச்சிருப்பான். சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சு பண்ணி தப்பிச்சிருப்பாரு கக்காஷி. சக்குராவை கென்ஜுட்சுல போட்டிருப்பாரு. சாஸ்கே கக்காஷியோட சண்டை போட்டிருப்பான். ஏகப்பட்ட வெப்பன்ஸ் வச்சு அடிப்பான். அதுல இருந்து டாச் பண்ணி கக்காஷி பின்னாடி போறப்ப சாஸ்கே பின்பக்கமா வந்து கிக் பண்ணுவான், பிடிச்சிருவாரு. அப்புறம் பஞ்ச் பண்ணுவான், பிடிச்சிருவாரு. திரும்ப கிக் பண்ணுவான், தடுத்துருவாரு. கக்காஷி கிட்ட இருக்க பில்ல தொட்டுருவான். பட் எடுக்க முடிஞ்சிருக்காது. பின்னாடி போயிட்டு ஃபயர் ஸ்டைல் ஃபயர் பால் ஜுட்சு பண்ணிருப்பான். கக்காஷி அவரோட ஹெட் ஸ்டைல் யூஸ் பண்ணி சாஸ்கேவை மொத்தமா கிரவுண்ட்ல இழுத்துருவாரு. சாஸ்கே அண்ட் சக்குரா டிஃபீட் ஆயிருப்பாங்க. நருட்டோ ட்ராப்ல இருந்து தப்பிச்சிருப்பான். பெல் இல்லைனா சாப்பாடு இல்லைன்னு சொன்னார்ல, இப்ப மட்டும் நான் சாப்பிட்டேன்னா ஒன்னும் பண்ண முடியாதுலன்ட்டு தேங்க்யூ ஃபார் த ஃபுட்ன்ட்டு சாப்பிட போவான். கக்காஷி பின்னாடி வந்துட்டு ஹாய் சொல்லவும் நான் ஜோக் பண்ண சென்சேன்பா நருட்டோ நல்லா ட்ரை பண்ணிட்டு கரெக்டா 12 மணி பெல் அடிக்கிறப்ப நருட்டோவை கட்டி போட்டிருப்பாரு. சாஸ்கே அண்ட் சக்குராவை கொண்டிருப்பாங்க. நருட்டோக்கு பசியில வயிறு கூப்பாடு போடும். கக்காஷி 3 பேர் சேர்ந்து ஒன்னா செயல்பட்டு இருந்தா கண்டிப்பா என்கிட்ட இருந்து அந்த பெல்ல புடுங்கி இருக்கலாம் பாரு. 3 பேரும் கடுப்புல இருப்பாங்க. கக்காஷி சரி நான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறேன்ட்டு இன்னும் ஹார்டரா இருக்க போறேன், இன்னும் 3 மணி நேரம் டைம் தரேன், சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க போறீங்கன்னா சாப்பாடு சாப்பிடலாம் அப்படிங்கும் போதுல நருட்டோ வாயில ஜொல்லு ஊத்துவோம். ஆனா நருட்டோக்கு மட்டும் கிடையாதுன்றவாரு. தனியா லஞ்ச் சாப்பிடலான்ட்டு ரூல்ஸை பிரேக் பண்ணிடல, அதுக்கான பனிஷ்மெண்ட் பாரு. அதே மாதிரி நருட்டோக்கு சாப்பாடு கொடுக்க யாராவது ட்ரை பண்ணா அவங்களே டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன், நான் ரூல்ஸை போடுறவன், நீங்க அதை ஃபாலோ பண்ணணும் புரிஞ்சுதான்ட்டு கிளம்பியிருப்பாரு. நருட்டோட வயிறு கூப்பாடு போடும். சாஸ்கே அண்ட் சக்குரா அவங்க லஞ்ச் எடுத்துக்குவாங்க. ஒரு நாள் ஒரு வாரம் நான் சாப்பிடாம இருப்பேன்மா நருட்டோ. ஆனா வயிறு பயங்கரமா கத்தும். சாஸ்கே நான் கக்காஷி கிட்ட இருந்து பெல் எடுத்துட்டு வந்தான், இருந்தாலுமே சொல்றக்கு விருப்பா இருந்தாலும் தனியா பண்ண முடியாது, என்ன பண்ணணும்னு திங்க் பண்ணிட்டு 3 பேர்த்தோட ஸ்ட்ரென்த்தையும் ஒன்னாக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நருட்டோக்கு சாப்பாடு கொடுத்துருப்பான் சாஸ்கே. சக்குரா சாஸ்கே நீ இப்படி பண்ணக்கூடாது, செஞ்சே சொன்னதை கேட்டதானு சொல்லி கேப்பா. இப்போதான் அவர் இல்லே டீமா தானே பெல் எடுக்கணும்னு சொல்லியிருக்காருன்பா சாஸ்கே. நருட்டோ மட்டும் பசியில இருந்தானா அவன் வீக்கா இருப்பான், அப்புறம் மொத்த டீமுமே மிஷன்ல தோத்துருவான்பா. சாக்குராவும் விருப்பமே இல்லாம சாப்பாடு கொடுத்துருப்பா. நருட்டோ ரொம்பவுமே சந்தோஷப்பட்டிருப்பான். 2 பேர் மாத்தி மாத்தி ஊட்டி விடுவாங்க. தேங்க்ஸ் பண்ணிட்டே சாப்பிட்டுருப்பான். கக்காஷி இங்க வரவும் எல்லாரும் பயப்படுவாங்க, நீங்க பாஸ் ஆயிட்டீங்கன்னு பாரு. 3 பேருக்குமே ஆச்சரியமா இருக்கும். கக்காஷி ஷினோபி வேர்ல்ட்ல ரூல்ஸை பிரேக் பண்றவன் குப்பை, ஆனா எவன் ஒருத்தன் அவனோட ஃப்ரெண்ட்ஸை காம்ரேட்ஸை கைவிடுறானோ அவன் குப்பையை விட கேவலமானவன் இருப்பாரு. எக்ஸசைஸ் முடிஞ்சது, நீங்க எல்லாருமே பாஸ்ன்னு பாரு. இதுக்கப்புறமா கக்காஷி கூட சேர்ந்து டீம் 7 பிக்சர் எடுத்துக்கணும் இல்லையா, சோ பிக்சர் டைம்ட்டு எல்லாத்தையும் நிக்க வைப்பாரு கக்காஷி. நான் ஏன் இவன் கூட சேர்ந்து பிக்சர் எடுத்துக்கணும்னு கேட்பான் நருட்டோ. அதை தான் நானும் கேட்கலான்ட்டு இருந்தாடா லூசர்ன்பா சாஸ்கே. சக்குரா முடிவு கோதிட்டு நிப்பா. கக்காஷி கமான் கைஸ் இது ஒரு ட்ரெடிஷன்ட்டு சாஸ்கே நருட்டோ பக்கத்தால் பிடிச்சிருப்பாரு. 4 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்திருப்பாங்க. டீம் 7 மிஷன் நாளையில இருந்து ஆரம்பிக்குதுன்னு பாரு கக்காஷி. இதுக்கப்புறமா பிரிட்ஜ் பில்டர் கூட மிஷனுக்கு போறப்ப தண்ணில இருந்து மிஸ் ஷினோபிஸ் அட்டாக் பண்ணிருப்பாங்க கக்காஷிய. என்னடா இதுன்னு பாக்குறப்ப மிஸ் ஷினோபிஸ் இதோ ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன்னுட்டு கக்காஷியை மொத்தமா பீஸ் பீஸ் ஆக்கி இருப்பாங்க. எல்லாத்துக்கும் அள்ளு விட்டுருக்கோம். நருட்டோ கக்காஷி சென்சேன்ட்டு கத்துவான். அடுத்து நீ தாண்டான்ட்டு நருட்டோ பின்னாடி வந்து நிக்கவும் நருட்டோக்குள்ள அள்ளு விட்டுருக்கும். சாஸ்கே அவன் கையில இருந்து ஷுரிகன் குடாயை வச்சு தடுத்திருப்பான். 2 பேத்தையும் அடிச்சு ஜம்ப் பண்றப்ப நருட்டோ இதை பார்த்துட்டு கூலா இருக்குன்பா. இன்னொருத்தன் வந்து நருட்டோ பின்னாடி இருந்து அட்டாக் பண்ண வரவும் நருட்டோ பயப்படுவான். இதுக்கப்புறம் பிரிட்ஜ் பில்டரை கார்ட் பண்றதுக்கு சக்குரா நிப்பா. பிரிட்ஜ் பில்டரை அட்டாக் பண்ண வரவும் சாஸ்கே முன்னாடி போய் நின்றுப்பான். டக்குன்னு பார்த்தா கக்காஷி
வந்து 2 பேத்தையும் பிடிச்சிருப்பாரு. நருட்டோ பயத்துல கீழே விழுந்திருப்பான். கக்காஷியை பார்த்துட்டு அப்ப பீஸா போனதுன்னு அந்த பக்கம் பார்த்துட்டு மரக்கட்டையில இருக்கும். கக்காஷி சென்சே சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சர்ப்ரைஸா பார்ப்பான். என்னால ஒரு விஷயத்தையும் பண்ண முடியல. சாஸ்கே கூலா நடந்துக்கிட்டான். அதுவும் ஃபர்ஸ்ட் மிஷன்லன்ட்டு பார்த்துட்டு இருக்கப்ப அவன் எதுக்குமே பயப்படல. அவன் மேல ஒரு ஸ்கிராட்ச் கூட ஆகல. அவன் துணியில அழுக்கும் கூட படலன்ட்டு பார்த்துட்டு இருப்பான். என்னாலயே அவன் கூட கீப் அப் பண்ண முடியலன்னு கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கப்ப சாஸ்கே கூப்பிடுவான். என்னன்னு நருட்டோ கேட்கவும் உனக்கு ஒன்றும் அடிப்படலையே ஸ்கேடி கேட்டுன்னு இருப்பான். நருட்டோ நான் மட்டும் ஏன் டிஃப்ரெண்டா இருக்கேன், எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் ஏன்ட்டு அடச்சான்ட்டு செம கடுப்புல இருப்பான். இதுக்கப்புறமா நருட்டோ தான் கையை தானே குத்திருப்பான். எல்லாரும் ஷாக்ல பார்ப்பாங்க. இதுக்கப்புறமாவும் நான் அப்படி இருக்க போறதில்ல, இன்னொருத்த வந்து என்ன ரெஸ்கியூ பண்ணுன்ட்டு இதுக்கப்புறமாவும் நான் பயந்து ஓட போறதா இல்ல, அது இந்த காயத்து மேல சத்தியம் இருப்பான். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரைவல்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.